ஸோ எல்லோரும் வந்து காம்பனன்ட்ஸ் பற்றின பேசின ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பார்க்கல அப்படின்னா இங்கே ஒரு ஐ கார்டு கொடுக்குறேன், டெஃபினட்டாக அதை செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இதோட பில்டை வந்து ஒரு டைம் லேப்ஸாக போட்டுருவோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பற்றின பேசுவோம். இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் நல்லா இருந்துச்சு, எது நீங்கள் வாங்கலாம் அப்படின்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் இதுக்கு அடுத்த வீடியோவாக வரும். ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் போதே உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டும் இதோட காம்பனன்ட்ஸோட டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த வீடியோ டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம டைம் லாப்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாமே நம்ம வந்து கழட்டிட்டோம். ஸோ மேலேயும் வந்து மேக்னெட்டிக் ஃபில்டர் இருக்குது. ஸோ இது வந்து மேக்னெட்லாம் செஞ்சுருக்காங்க, அதாவது மேக்னெட் வச்சுருக்காங்க. ஸோ முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபில்டர். இதை கழட்டிட்டோம் அப்படின்னா மேலே நம்ம ஃபேன் மாட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான டிசைன் இருக்குது. இதில் இந்த கேபினட்டோட பழைய மாடல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரவுட் வராது. ஸோ கேபிள்ஸ்லாம் ஹைட் பண்ணேன். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு லைக் ஒரு ரப்பர் இது மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கேபிள்ஸ்லாம் கொண்டு வந்துக்கலாம். ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதே மாதிரி வாட்டர் கூலிங் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வாட்டர் கூலிங் பம்ப் வந்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி நம்ம இதுக்குள்ளே டப்பாக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்க்ரூஸ் இருக்குது, வெல்க்ரோஸ் இருக்குது, அப்புறம் ஸ்டாண்ட் ஆஃப் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜிப் டைஸ் இருக்குது. ஸோ இதுதான் இருக்குது நம்மளுக்கு. ஃபேன் இன்ஸ்டால் பண்ண தேவையான ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக எதுவும் இல்லை, எல்லா கேபினெட்டில் கொடுக்குற மாதிரி தான். ஒரு 17,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு வந்து ஒரு ஒர்த்தான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ஒர்த்தான விஷயம் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் பார்த்திங்கன்னா அழகாகட்டும் வெயிட் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா X460 கேஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு அதோட இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் அது இதோட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி. பட் அதோட இது பெட்டராக வந்து இருக்குது உங்களுக்கு. நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக அந்த கேபினெட் வந்து வாங்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பில்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேபிள் மாட், அதாவது அந்த எக்ஸ்டென்ஷன் கேபிள் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதை அட்டாச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த கிளிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிளிப்ஸ் மூலமாக அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு பேட்டர்னில் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த சைடு மதர் போர்டில் நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம், இந்த சைடு பார்த்திங்கன்னா பவர் சப்ளையில் அட்டாச் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த சைடில் இருக்கிற இடத்துக்குலாம் வந்து ஒழுங்காக எடுத்து நம்ம ப்ராப்பராக கிளிப் மாதிரி போடணும். ஸோ 4 தனியாக எடுத்துக்கணும், பிகாஸ் இது நடுவில் வரும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் போட்டுக்கிட்டோமோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் கேபிள். ஸோ மோஸ்ட்டாக சிபியூக்கெலாம் பார்த்திங்கன்னா சிபியூ கேபிளுக்கு நம்ம வந்து 2 கேபிள் போட்டாவே போதும். ஸோ இப்போ 2 இதுக்கு மட்டும் நம்ம வந்து போட்டிருக்கோம், பிகாஸ் இது 2 இது மட்டும் தான் முன்னாடி தெரியும் நம்மளுக்கு. ஸோ வேறு எதுவும் தெரியாது நம்மளுக்கு. இப்போது இதை வந்து நம்ம முன்பக்கம் அட்டாச் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டுக்கும் கிளிப்பு போட்டாச்சு, மதர் போர்டு கேபிளுக்கும். ஸோ கிளிப்பு போடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப வெறுப்பாக இருக்கும், ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வந்து போட வேண்டியதாக இருக்கும். ஸோ 4 கிளிப் போட்டிருக்கோம், அதனால் இப்படி வந்து நீட்டாக நிற்கும். ஸோ பெண்ட் பண்ணும் போதும் எதுவும் இந்த மாதிரி கச்சமச்சான ஆகாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி போடுறது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து இதாக அவுட் எடுக்கலாம். ஸோ கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட் முடிச்சாச்சு. பிகாஸ் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோ கேபிள் பாருங்கள். ஆனால் இந்த கார்ஷியர் சீரீஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. NZXT கேபினெட் 510 எலைட் இருக்கு இல்லையா, அதில் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஈஸியாக இல்லை. பட் நல்ல கேபினெட் தான், நல்ல லுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் கேபிள் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கஷ்டம்னு இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் மட்டும்தான் நம்மளுக்கு PSU கேபிள் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. இதுவும் வந்து ரொம்ப மெலிசு. ஸோ வந்து நம்மளால் கேபிள் ரவுட் பண்ண முடியல. நம்ம வேறு கஸ்டம் ஆர்டர் கேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால் வந்து அதுக்கும் வந்து இடம் ஒழுங்காகவே அமையலை. ஸோ இந்த மாதிரி வெளியிலலாம் கொடுக்க வேண்டியதாக ஆச்சு. பட் ஓவராலாக நல்லா தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதர் போர்டில் 3 ஃபேனோட இது தான் இருக்குது, 4 ஃபேன் ஆக்சுவலி. ஸோ சிபியூக்கு விட்டுட்டோம்னா 3 ஃபேன் தான், சேஸ் ஃபேன் கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வந்துடுது, பேக்கில் பார்த்தீங்கன்னா 1 வந்துடுது. ஸோ அதனால் ஒரே ஒரு ஃபேன் மட்டும் நம்மளால் இப்போ கனெக்ட் பண்ண முடியல, அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு ஃபேனு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம வந்து ஸ்ப்ளிட்டர் வாங்கணும். மற்றபடி RGB எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இப்போ வந்து ரெடியாக இருக்குது. இப்போ கிராஃபிக் கார்டு மாட்டிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம், முடிச்சிடலாம் இதை. ஸோ ஓகே, கிராஃபிக் கார்டு மாட்டிடலாம் இப்போது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஃபிக் கார்டை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப் நம்மளுது. இப்போ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இந்த கேபிள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே இருந்து கொடுத்துருந்தோம், பட் இப்போ வந்து சைடில் இருந்து கொடுத்துருக்கோம். பிகாஸ் பார்க்க நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால. அதனால் திருப்பி எல்லா பின்னாடி கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணது எல்லாத்தையும் நான் வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து பண்ணோம். ஸோ இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கிளாஸ் பேனல் மாட்டுறது தான். ஸோ எஸ் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பில்டை. ஸோ இந்த பில்டு பற்றி பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பிகாஸ் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பில்டு. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே. ஆனால் கேபினட் மட்டும் எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் கொடுத்துருச்சு. பிகாஸ் கேபிள் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வாங்கலாம் தான். கேபினெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக வாங்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கேபினெட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, கேபிள் மேனேஜ்மெண்ட் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஆன் பண்ணிவிடுவோம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஆன் பண்ணோடனே உள்ளே வந்து நம்மளுக்கு லைட் எரியுது, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டிக்கர் ஃபில் பண்ணிடலாம். ஸோ செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணிட்டோம். ஸோ வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. ஃபுல் ஒயிட் தீம்டு பிசி. கிராஃபிக் கார்டும் ஒயிட்டில் ட்ரை பண்ணோம் நாங்கள். பட் கேலக்ஸில் தான் 2080 சூப்பர் தான் இருந்துச்சு நம்மளுக்கு. பட்ஜெட்டும் ஒத்துக்கல, அதே மாதிரி கேலக்ஸ் அவருக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கலை. ஸோ ஒயிட் கலரில் அதில் ஒன்று தான் இருந்துச்சு நம்மளுக்கு. பிகாஸ் ஏசூஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் தான் ஒயிட்டு, அது நம்மளுக்கு மோஸ்ட்டாக வராது. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒயிட்டில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேன்ஸ் வந்து பிளாக்கில் இருக்கிறது, அப்புறம் வந்து மதர் போர்டில் ஒயிட் பிளாக்காக வந்து இருக்கிறது, கிராஃபிக் கார்டு பிளாக்கில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் லுக் வந்து தருது நம்மளுக்கு. ஸோ ஒயிட் பிளாக் அப்படி இந்த மாதிரி கலந்து ஒரு லுக்கு தருது. ஸோ ஓகே, இந்த ஃபேனும் வந்து அழகாகவே இருக்குது நம்மளுக்கு. எஸ், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஆஸ்ராக்னு வந்துருச்சு. ஸோ ஆன் ஆயிடுச்சு நம்மளோட சிஸ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பென்ட்ரைவ், விண்டோஸ் பென்ட்ரைவ் எதுவும் போடல.
ஸோ வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கேபினெட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டமும் ஆன் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கேபினெட் பர்டிகுலராக இந்த கேபினெட் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கேபினெட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது லைக் ரொம்ப வந்து ஒரு லைக் ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப வேஸ்ட் கேபினெட் அப்படிலாம் சொல்ல முடியாது நம்மளுக்கு. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேபினெட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அவருக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கேபினெட் தான். டெஃபினட்டாக ஒரு 17,000 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு கேபினெட். ஆனால் எஸ், தாராளமாக வாங்கலாம் நீங்கள். பட் இந்த கேபினெட்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். லிக்விட் கூலிங்லாம் இந்த சைடு வரும். ஸோ அதுக்கெலாம் இடம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்குது நம்மளுக்கு. இல்லை அப்படின்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் கம்மி பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக காம்பேக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ லிக்விட் கூலிங் அதெல்லாம் வந்து போடுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கேபினெட் தான். அதே மாதிரி கேபிள் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் கஷ்டமாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கேபிள்ஸ்லாம் வந்து ஹைட் பண்ணது வந்து ரொம்பவே வந்து ஈஸி ஃப்ரண்ட்டில். பட் வந்து பின்னாடி ஹைட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் பின்னாடியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பேனல். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட் எரியுது. இங்கே வெறும் நார்மலாக ஒரு ஒயிட் லைட். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் எரியுது. ஸோ அதுவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா கேபினெட் இஸ் பர்ஃபெக்ட். பட் வாங்குறதும் உங்கள் இஷ்டம். பிகாஸ் 17,000 ரூபாய் ஒரு கேபினெட் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டெஃபினட்டாக வாங்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட டைச்சி மதர் போர்டு இருக்குது. ஸோ இந்த மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா போர்ட்ஸுமே நம்மளுக்கு தேவையான போர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சேஸ் ஃபேன் போர்ட் வந்து 3 தான் இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ 4 இருந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு ஃபேன் மட்டும் நம்மளுக்கு சுற்றலை. ஸோ இந்த ஃபேன் இந்த கடைசி இருக்கு இல்லையா, அந்த ஃபேன் வந்து நம்மளுக்கு சுற்றலை. ஸோ அது சுற்ற வைக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த ஃபேன் எக்ஸ்டெண்ட் கேபிள் வாங்கணும். ஸோ ஒரு போர்ட்லேருந்து 2 போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபேனும் ஒர்க் ஆகும். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்மளுக்கு. பிகாஸ் ஆப்வியஸாக ஃபேன் போர்ட் லிமிட்டடாக தான் எல்லாத்துலேயும் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் போட்டிருக்கு. டைப் சி ஃப்ரண்ட் பேனலில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு போட்டிருக்கு. பட் நம்மளுக்கு வந்து அந்த டைப் சி போர்ட் இல்லை. NZXT கேபினெட்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக அந்த மதர் போர்டு வாங்கலாம். பிகாஸ் டைப் சி போர்ட் இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி ஏசுஸோட X570 இ கேமிங் எஃப் கேமிங் அதுலேயும் வந்து ஃப்ரண்ட் போர்ட் இருக்கும், அந்த டைப் சி போர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ கேபிள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பேசியே ஆகணும். பிகாஸ் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஓவராலாக இந்த பில்டில் வந்து ஒரு லுக்கு எடுத்து கொடுக்குறதே வந்து இந்த கேபிள் தான். பட் அதாவது நம்மளோட கேபினெட் கேபிளும் ஒயிட்டில் இருந்துருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ஒயிட்டில் இல்லை, பிளாக்கில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த USB 3.0க்குலாம் நம்மளுக்கு வந்து கேபிள் பிளாக்கில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது. பட் மற்றபடி இந்த PCI கேபிள், அப்புறம் வந்து CPU கேபிள், மதர் போர்ட் கேபிள்லாம் ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. க்ளீனாக இருக்குது, க்ளீன் லுக்கிங்காக இருக்குது. எந்த ஒரு மெஸ்ஸும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து க்ளீனாக இருக்குது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கூலர் பற்றியும் நம்ம வந்து பேசி ஆகணும். பிகாஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இங்கே இருக்குது கூலர் நம்மளுக்கு. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டீப் கூலோட லோகோ சிம்பிளும் வருது. அவுட்டரில் நம்மளுக்கு வந்து கலர் கஸ்டமைசபிளாக இருக்குது. ஸோ இது வந்து எல்லா அதாவது சிங்க் சாஃப்ட்வேருக்கு கம்பேட்டபிள் தான். நீங்கள் வந்து பாலிக்ரோம் இல்லை வந்து ஆரா சிங்க், ஜிகாபைட்டோட RGB ஃபியூஷன், மிஸ்டிக் லைட் அந்த மாதிரி எந்த சிங்க் சாஃப்ட்வேர் வேணால் வச்சு நீங்கள் வந்து இதை சிங்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி கார்ஷரோட ரேமும் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு. பின்னாடி இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா கம்மி ப்ரைஸ் தான். அதாவது கூலர் மாஸ்டர் வந்து கார்ஷரை கம்பேர் பண்ண அளவுக்கு கம்மி தான். பட் வந்து அதோட அழகு சூப்பராகவே இருக்குது நம்மளுக்கு. அவுட்டரில் ஒரு ரிங் வருது, இங்கே இன்னர் ரிங் வருது, இன்னரில் 2 ரிங் வருது. ஸோ ஃபேனும் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டெஃபினட்டாக இந்த ஃபேனுக்கு நீங்கள் வந்து போகலாம். ஸோ ஃபேனோட என்ன மாடல் அப்படின்னு நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐ கார்டு கொடுக்குறேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஃபேன் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி போகலாம் உங்களோட பில்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா. பிகாஸ் பார்க்கவும் ரொம்பவே வந்து சூப்பராக தான் இருக்குது, நல்ல லுக் கொடுக்குது. பிகாஸ் கார்ஷர் ஃபேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அந்த எக்ஸ்பென்சிவ் ஃபேன் போகிறதுக்கு நீங்கள் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஃபேன்ஸ் போயிடலாம். இதில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஒரு கம்மி பட்ஜெட்டில் நல்ல ஃபேன்னா இந்த மாதிரி போகலாம். மதர் போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி பேக் கிரவுண்ட்லேயும் லைட் எரியுது. அதே மாதிரி கீழே இந்த இடத்துல லைட் எரியுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃபுல் கிராஃபிக் கார்டு வந்து அதை கவர் பண்ணிடுச்சு. அந்த மதர் போர்டோட அழகையே ஃபுல்லாகவே மறைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு அது ஒரு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் அந்த மிஷினோட லுக் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த இடத்த ஃபுல்லாகவே இந்த கிராஃபிக் கார்டு மறைச்சிருச்சு. அப்புறம் வந்து கிராஃபிக் கார்டோட ஹோல்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து ஃபுல்லாகவே மறைச்சிருச்சு. பட் மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலேயும் மதர் போர்டில் டைச்சி அப்படின்னு லைட் எரியுது.
ஸோ ஒரு குட் மதர் போர்டு. பட் இப்போ M.2 நீங்கள் வந்து கழட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுல் அந்த ஹீட் சிங்க் பேனலையும் நீங்கள் கழட்டிட்டு தான் M.2 மாட்ட முடியும். அது ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் 3 M.2 போட்டிருக்கு, 3மே வந்து நம்மளுக்கு வந்து PCIe 4.0 நார்த் பிரிட்ஜ் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த 3 M.2ம் பார்த்தீங்கன்னா ஒரே ஹீட் சிங்கில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நம்மளால் தனித்தனியாக கழட்ட முடியும். இப்போ ஒரே ஹீட் சிங்கில் இருக்கனால நீங்கள் ஃபுல்லாக கிராஃபிக் கார்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஹீட் சிங்கை ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து போடணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுதான் ஒரு மதர் போர்டில் இருக்கிற ஒரு குறைனா அது மட்டும்தான் ஒரு குறை. டீப் கூலோட இதுவும் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது, ஃபேன் ஸ்பீட்லாம் நல்லாவே இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ ஏர் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஏர் வந்து உள்ளே போகும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இந்த 3 ஃபேன்ஸ் வந்து ஏரை உள்ளே இழுக்கும். ஸோ பின்னாடி இருக்கிற இந்த ஃபேன் வந்து வெளியில் ஏர் தள்ளும். அதே மாதிரி மேலே இருக்கிற 2 ஃபேனும் வெளில வந்து ஏரை புஷ் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்மளுக்கு வந்து நடக்குது இப்போது இது. ஸோ ஏர் கூலிங்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகாஸ் இங்கே ஃபுல்லாகவே ஏர் போகும். இந்த கிராஃபிக் கார்டோட இதையும் வந்து ஃபுல்லாக அந்த கூல் பண்ணுறோம் நம்மளுக்கு ஏர். அதே மாதிரி அவுட்டரில் போகும்போது இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து கூல் ஆகிடும். ஸோ VRM மேலே போகும்போது VRMும் கூல் ஆகிடும். அதே மாதிரி இந்த ரேடியேட்டரில் இருக்கிற ஹாட் ஏரும் நம்மளுக்கு வந்து வெளியில் போயிடும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஏர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல பில்டு. இந்த பில்டில் நீங்கள் வந்து பண்ணலாமா அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணலாம். சில சேஞ்சஸ்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கேபினெட் வந்து கம்மி ப்ரைஸில் போகலாம். நீங்கள் ஸோ 17,000 ரூபாய் கேபினெட் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதோட கம்மி ப்ரைஸில் நீங்கள் வந்து போகலாம். அதே மாதிரி மதர் போர்டும் வந்து இதோட X570லேயே நிறையா கம்மியான ரேஞ்சில் மதர் போர்டு இருக்குது. ஸோ அந்த மதர் போர்டு கூட நீங்கள் போகலாம். ஸோ அந்த மதர் போர்டுக்கு போகிறது மூலமாக நீங்கள் கிராஃபிக் கார்ட்லையோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்துலையோ இன்வெஸ்ட் பண்ணலாம் காசை. ஸோ கேபிள் மாடு வந்து அவசியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கேபிள் மாடு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் நார்மலான PSU கூட கொடுக்குற கேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். அந்த இடத்துலையும் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து வேறு இதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டீசெண்டான ஒரு பில்டு அப்படின்னே சொல்லலாம். சூப்பரான பில்டுன்னே சொல்லலாம். டீசென்ட்டோட சூப்பரான பில்டு. ஸோ இந்த பில்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து Instagram இல்லை Gmail மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ காண்டாக்ட் பண்ணுறவங்க தெளிவான டீட்டெயில்ஸோட காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரைஸ் கேட்கறதுக்கு அதுக்கெலாம் காண்டாக்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம சேனல்லே வந்து நிறைய PC பில்டு வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, உங்கள் பட்ஜெட்டுக்கு என்னென்ன பில்டுக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ பார்த்துட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பண்ணணும் ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் Instagram இல்லை Gmail மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பில்டு வந்து பண்ணி கொடுத்துடலாம். லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் பில்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பரான காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெயிட் இந்த PCயோட பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ வீடியோவோட முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த ஒரு வீடியோ வந்து 3 இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் ஒரு வீடியோ அது பார்க்கலன்னா நீங்கள் வந்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், இல்லை வந்து ஐகார்டு கொடுத்துருப்பேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பில்டுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு வீடியோ வந்து வரும். ஸோ இந்த 3 வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த பில்டில் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதோட கேம் பிளே எப்படி இருக்குது, ஆல்மோஸ்ட் நிறைய கேம்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருப்போம். இதோட கேம் பிளே எப்படி இருக்குது, ப்ரீமியர் ப்ரோ ரெண்டரிங் டைம் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து டைம்லைன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, சினிபெஞ்ச் எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி போட்டிருப்போம். ஸோ டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 வீடியோவும் ஒரே டைமில் தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுக்காக தான் இந்த 3 வீடியோவும் நம்ம வந்து ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ பார்த்துருங்க எல்லா வீடியோவும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.